இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை பெருந்தொல்லை ஆயிருது. சரி இந்த கடனை கட்ட முடியலையே நம்ம சூசைட் பண்ணி செத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்றத நம்ம கதைக்குள்ள பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே மக்களே, நான் உங்கள் ஹிதா வாய்ஸ். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அப்படியே பெல் ஐகான் அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சூசைட் பண்றதுக்காண்டி நின்றுகிட்டு இருக்காரு. எதுக்குடா அவர் இப்படி நின்றுகிட்டு இருக்காரு ஆரம்பத்திலேயே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏகப்பட்ட கடன் தொல்லை. இவருக்கு அதை எப்படி அடைக்கிறதுன்னு சுத்தமா வழி தெரியல. இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து எதுவும் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றதுக்காண்டி பாலத்து மேல நிக்கிறாப்புல, குதிக்கிறதுக்கு தயாரா நிக்கிறாரு. சரி செத்துறலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குதிச்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஆள் வந்து கரை ஒதுங்கி கிடக்குறாரு. திரும்பி பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சிடுறாரு. சாகவெல்லாம் சாகல. எந்திரிச்சு கண்ணை முழிச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு பாக்குறாரு. எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிட்டிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கு. அந்த ஐலாண்டுக்கு மேல மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் போகுது. அந்த பிரிட்ஜ்ல இருந்தா நம்ம ஆள் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா நம்ம ஆளுக்கு அதிர்ஷ்டம் கூடவே இருக்கிறதுனால சாகவும் விட மாட்டேங்குது. சரி ஓகே, சாகதான் முடியல, சரி திருப்பியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் தான் இந்த ஐலாண்ட்ல இருந்து திருப்பி வெளியே போறதுன்னு பார்த்தா வழியே இல்ல. எல்லா பக்கமும் தண்ணியா இருக்குது. இவனுங்களும் பிரிட்ஜை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாடி கட்டிட அளவுக்கு பிரிட்ஜை கட்டி வச்சிருக்கானுங்க. எப்படி நான் இதுல இருந்து வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு ஒரே கன்ஃபியூஷன். நம்ம ஆளுக்கும் பாத்தீங்கன்னா எங்கிட்டும் போறதுக்கு வழி இல்ல. சரி அந்த பிரிட்ஜ் கடியிலேயே நம்ம ஆளு ஒரு நைட்டு ஃபுல்லா கழிக்கிறாரு. பயங்கரமான குளிர் வேற. அடுத்த நாள் காலையில நம்ம ஆளு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு போட் வருது. சரி நம்ம போட்ல ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கையாட்டுறாரு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போட்ல இருக்கவன என்ன நினைச்சுக்கிறானுங்க, நம்மால் டாட்டா காட்டுறாரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்களும் டாட்டா காமிச்சிட்டு அப்படியே போட் பாத்தீங்கன்னா கிராஷ் ஆயிருது. சரி எப்படியும் அந்த பக்கம் இருக்க கரைக்கு நம்ம நீச்சல் அடிச்சு போயிட்டா உயிர் பொழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பாத்தீங்கன்னா நீச்சல் அடிக்க ட்ரை பண்றாரு. நம்மளுக்கு சுத்தமா நீச்சல் எப்படி அடிக்கணும்னு தெரியாது. சோ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு கரை ஒதுங்கிறாப்புல. இப்பதான் நம்ம ஆளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நம்ம வாழ்றதுக்கே துப்பு இல்ல, நம்மளுக்கு எந்த ஒரு திறமையுமே கிடையாது, நம்ம தூக்கு மாடி செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கயிறு கிடக்கு. அந்த கயிறை வந்து ஒரு மரத்துல மாட்டிட்டு தூக்கு மாட ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஆளுக்கு பாத்தீங்கன்னா கக்கா வந்துருது. சரி முதல் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பூ இருக்கு. அந்த பூல வந்து வாயை வச்சு உறிஞ்சு பாக்குறாரு. லைட்டா ஸ்வீட்டா இருக்கு. அந்த பூல இருக்க தேன் இருக்கும் இல்லையா, அந்த தேனை வந்து சாப்பிட்ட உடனே இவருக்கு ஒரு யோசனை, நம்ம ஏன் இங்கேயே வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இவருக்கு இந்த இடத்துல எந்த கடன் தொல்லையும் கிடையாது, யாரும் இவரை டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த ஆத்துல ஒரு தண்ணி எடுத்து மடக்கு மடக்கு குடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த காட்டுல வந்து சின்ன சின்ன காளானா முளைச்சு கிடக்குது. அதெல்லாம் பசிக்கு வந்து சாப்பிட்டு பசி ஆத்திக்கிறாரு. சரி நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா முடியல. ஒரு கட்டத்துல இவரால ஓரளவுக்கு நெருப்பு மூட்ட முடிஞ்சோன்னா அதுல தம்ம பத்த வச்சுட்டு ஹாயா தம் அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு. இதனால தாண்டா இவ்வளவு நாளா நம்ம பஞ்சத்துல சுத்திக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் எந்த தொல்லையும் இல்லை இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றாப்ல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இந்த ஐலாண்ட்ல வேற ஏதாவது திங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாப்ல. அங்கங்க சின்ன சின்ன பொருளா கிடைச்சிக்கிட்டே வருது. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு ஒரு போட் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. அந்த போட்டுக்குள்ளே நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்க புல்லு மெத்தையெல்லாம் போட்டு நல்லா படுக்க வசதியோட ரெடி பண்ணிடுறாப்ல அந்த போட்டை. அடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு சரி வேட்டையாட ட்ரை பண்ணலாம், ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறவை வேட்டையாட ட்ரை பண்றாரு. சுத்தமா எதுவும் கிடைக்கல. சரி நம்ம வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு துணியை வச்சுட்டு மீன் பிடிக்க ட்ரை பண்றாரு. அப்பயும் எதுவும் மாட்டல. வேற வழியே இல்ல, அந்த இத்து போன மஷ்ரூம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்டுட்டு அமைதியா விட்டுறாரு. அங்க சின்ன சின்ன குப்பை எல்லாத்தையும் பொறுக்கினாரு இல்லையா, அந்த பொறுக்கின குப்பையில இருந்து சின்ன சின்ன ஷாம்பு எல்லாமே கிடைச்சிச்சு. அந்த ஷாம்பு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அவர் தலையை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அந்த ஆத்துல இருந்த மீன் எல்லாமே வந்து செத்து போக ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த ஷாம்பு எல்லாத்துல இருந்த கெமிக்கல்னால அந்த மீன்களுக்கு அந்த கெமிக்கல் சேராம அந்த மீன் எல்லாமே செத்து போக ஆரம்பிச்சிருது. திங்கிறதுக்கு ஏதோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் எல்லாம் வாட்டி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. முதல் பைட்டுக்கு படிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் வாடை தான் ஃபர்ஸ்ட் மீனுக்குள்ள அடிக்குது. சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில அந்த சாப்பிட்டு போட்ட மீதி எல்லாம் இருக்குல்ல, அந்த மீனோட எலும்பு எல்லாமே அதை சாப்பிடறதுக்காண்டி புறாலாம் வந்து அந்த மீனோட எலும்பு சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த புறாவும் பாத்தீங்கன்னா அந்த பாய்சன்ல செத்து போயிருது. ஆனா நம்மளுக்கு அந்த பாய்சன் வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்குது. சரி கிடைச்சதா புறா அப்படின்னு சொல்லிட்டு புறாவையும் பாத்தீங்கன்னா நல்லா வாட்டி சாப்பிட்டுறாப்புல. இப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மாசம் நம்ம ஹீரோக்கு வந்து கழிஞ்சு போயிருது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல வாழ்றதுக்கு ஃபுல்லா வந்து அடாப்ட் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் ஏதாவது டூரிஸ்ட் போட்டு போச்சு அப்படின்னா அங்க போய் ஹெல்ப் எல்லாம் கேட்கறது இல்ல, டைரக்டா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறாரு. நான் இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிக்ஸ் ஆகி ஜாலியா இருக்காப்புல அந்த இடத்துல. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்று பாக்குறாரு. அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டுக்குள்ள நூடுல்ஸ் இல்ல, பட் ஆனா அதோட சீசனிங் மட்டும் இருக்கு. சரி இது சீசனிங்கை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆசை வந்துருச்சு, சரி நம்ம நூடுல்ஸ் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நூடுல்ஸ் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த இடத்த அவருக்கு வெளியே போகவும் மனசுல. சரி இங்கேயே ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பறவை எல்லாம் வந்துட்டு பழங்கள் சாப்பிடும் இல்லையா, அந்த பழங்கள் சாப்பிடும் போது அந்த பறவை வந்துட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிடாது, கொட்டையோட அப்படியே தான் சாப்பிடும். ஸோ அப்போ வந்துட்டு அந்த கொட்டையெல்லாம் வந்துட்டு அதோட கக்கா வெளியே தான் வரும். அந்த கக்கா
எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு தரைய வந்து ஃபுல்லா உழுது அதுக்குள்ள வந்துட்டு இந்த விதை எல்லாத்தையுமே போட்டு வச்சிடுறாரு. இந்த இடத்துக்கு வந்து வேற ஏதாவது பறவை வந்துட்டு இந்த மண்ணை கிளறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோளக்காட்டு பொம்மை வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சோளக்காட்டு பொம்மை வச்சு இவர் போட்டிருக்க ஜாக்கெட் எல்லாத்தையும் அந்த பொம்மைக்கு போட்டு வச்சிடறாரு. அடுத்து ஒரு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆளோட ஐக்கியம் வந்து பயங்கரமா வந்து ஹைக் ஆயிருது. எப்படி இந்த இடத்துல வந்து வாழணும், எங்க வந்து ஃபுட்டு கிடைக்கும், எதை எடுத்து சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாப்ல. அதுவும் இல்லாம இவர் விதைச்சாருல ஒரு விதை, அந்த விதை பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து வெளியே நீட்டிக்கு நிக்குது, சின்னூண்டு செடியா வந்துட்டு. இதை பார்த்த உடனே நம்ம ஆள் வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுறாரு. ஆஹா, நம்ம வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காரு. சரி, எப்பயும் போல வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த சுத்தி பார்க்கலாம், வேற ஏதாவது வந்து பொருள் கரை ஒதுங்கி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காண்டி சுத்திக்கிட்டு இருக்காரு. சுத்திக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஒரு பாட்டிலுக்குள்ள ஏதோ ஒரு பேப்பர் இருக்க மாதிரி நோட்டீஸ் பண்றாரு. சரி, அந்த பாட்டிலுக்குள்ள என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறி அந்த பாட்டிலை எடுத்து அந்த பாட்டில உடைச்சு அந்த பேப்பரையும் எடுத்து படிச்சு பாக்குறாரு. படிச்சு பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்லி மட்டும் அதுல எழுதி இருக்கு. இதை பார்த்த உடனே யாரா நம்மளுக்கு இதை பார்த்து அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரையோரமா வந்து பாக்குறாரு. நம்மளும் சும்மா இல்லாம அந்த கரையில பாத்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி எழுதி விளாண்டுருக்காப்ல. இதை பார்த்துட்டு தான் வந்து யாரோ வந்து இவர்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஹபாரியோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. யார் மெசேஜ் பண்றா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பாக்குறாரு. யாருமே மெசேஜ் பண்ணல. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சிடாரு. அடுத்த வேலையை பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திருப்பி பாத்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு பாட்டில் கிடக்குது. எடுத்து அதை பார்க்கும்போது ஃபைன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இவர் என்ன பண்றாரு, நானும் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி திருப்பி பீச்சில் எழுதி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்காரு. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்க இவர் விதைச்ச விதை எல்லாமே வந்து செடியா வளர்ந்துருக்குது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு விதமான காய் வந்து முளைச்சிருக்கு. ஒரு இதுல வந்து ஒரு செட்ட சோளமா வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாம தக்காளி, வெங்காயம் அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்திருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து மேக் பண்றாரு. மேக் பண்ணி ரொம்ப ஆசையா வந்து செஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறாரு. ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வந்துட்டு இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து படிச்சு பார்த்த உடனே நம்மளுக்கும் பயங்கர ஆர்வமாயிப்படுது. அந்த பர்சன் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு உட்காந்துருக்காப்ல. ரிப்ளை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பாத்தீங்கன்னா ரிப்ளை சுத்தமா வரவே இல்லை. இவரும் வெயிட் பண்ணி பாக்குறாரு. இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகுது. இவருக்கும் செம கடுப்பாகுது. என்னடா இவ்வளவு நாள் மெசேஜ் பண்ணவங்க இதுக்கப்புறம் மெசேஜ் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி. திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா காத்து மழையும் அடிச்சு மாத்துக்கட்டுல வந்து பெய்ய ஆரம்பிச்சிருது. அவர் தங்கியிருந்த போட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிருது. அதுவும் இல்லாம இவர் வந்து நட்டு வச்சிருந்தா இல்லையா சின்ன சின்ன செடி எல்லாமே, அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தண்ணியா போயிருது. இப்ப சாப்பிடறதுக்கு தங்குறதுக்கு எந்த ஒரு இடமுமே இல்ல. திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. சரி, நம்ம இதுக்கு மேல உயிர் வாழ்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்றதுக்காண்டி போறாரு. அப்பன்னு பார்த்து திடீர்னு வந்து 2 போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. அப்படியே இந்த பக்கம் சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எப்பயுமே தனியா தான் இருப்பா. அவ ரூம் பாத்தீங்கன்னா வெறும் குப்பையும் கோலமா தான் கிடக்கும். இவளுக்கு வெளியே போறதுன்றது சுத்தமாவே பிடிக்காது. அதுவும் இல்லாம அந்த பொதுமக்கள் அப்படின்னாலே வந்து அலர்ஜி. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு. அவங்க வீட்டுல அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கூட வந்துட்டு அந்த பொண்ணோட ரூமுக்கு வெளியே கொண்டு வந்து அந்த சாப்பாடு வச்சுட்டு போயிருவாங்க. அந்த பொண்ணு வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவா. அந்த அளவுக்கு ஒரு கூச்ச சுபாவமான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில ஹேபிட் இருக்கு. யாருமே இல்லாத இடத்த வந்து போட்டோ எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும் இந்த பொண்ணுக்கு. அதனால இந்த பொண்ணோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமரால பாத்தீங்கன்னா டெய்லி நைட் வந்து 3 வந்து அந்த பொண்ணு வந்து போட்டோ எடுக்கும். அதே மாதிரி வந்து விடிய காலைல பாத்தீங்கன்னா வந்து ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல வந்து ரோட போட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் காடுகளை போட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து தூக்க மாட்டிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா பாத்துருது. பார்த்த உடனே பயமாயிருது அந்த பொண்ணுக்கு. ஐயோ போச்சு, இதை வந்து நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயத்திலேயே வந்து அந்த பீரோக்குள்ள போய் எப்பயும் போல உட்காந்துக்குது. அடுத்த நாள் வெளியே வந்து சரி இவன் உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எப்பயும் போல பாக்குது. நம்மளால உயிரோட தான் இருக்காரு, எப்பயும் போல வாழ ஆரம்பிக்கிறார் இல்லையா. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து டெய்லி அவனை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு மெசேஜ் எல்லாம் எழுதி விளையாண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ரிப்ளை பண்ணது எல்லாமே வந்து இந்த பொண்ணு தான் வந்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. கடைசியில நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் இழந்து உட்காந்து இருக்கும் போதும் சரி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கால் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து மாட்டியிருக்கான், போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி இன்டிமேட் பண்ணது இந்த பொண்ணு தான். கடைசியில நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா மக்கள் கூட இல்லாம ரொம்ப தனிமையாவே இருந்து இவருக்கு பழக்கமாகி இப்ப வந்த உடனே வந்து இவருக்கு தனிமையா இருக்கணும் அப்படின்றது தான் மைண்ட் செட்டாவே இருக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம வந்து மக்களோட வாழ முடியாது, நம்ம மறுபடியும் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டான பில்டிங் போலான்னு சொல்லிட்டு நேரா ஹைட்டான பில்டிங் போறதுக்காண்டி பஸ்ல ஏறாரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியோ நம்ம ஹீரோ மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து பஸ் ஏறிறாப்ல. பஸ்ஸும் பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருது. இந்த பொண்ணுனால பாத்தீங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து பிடிக்க முடியல. இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்க. ஏதோ ஒரு பிரச்சனைனால போலீஸ்காரங்க வந்து அந்த பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே போய் அந்த பொண்ணு வந்து பஸ்ல ஏறி போய் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாரு. நம்மளுக்கு ரிப்ளை பண்ணவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கடைசியில பாத்தீங்கன்னா 2 தனி உள்ளங்களும் ஒன்னா இணைஞ்சிருச்சு. சோ அப்படியே வந்து கதையை முடிக்கிறாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு புது வீடியோல வந்து உங்களை பாக்குறேன்.